நம்ம பேண்ட் மீட் வந்து போராடிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர், ஓகே நம்ம தான் ஜோக்கரா, நம்ம தான் போலி போராடிக்கிறோம். நான் ஒண்ணு சொல்றேன் ஐயா, ஜோக்கர்னு சொல்றதுக்கும் போலி போராடின்னு சொல்றதுக்கும் இங்க தைரியம் தேவையில்ல. இந்த கொற்ற மலையில இங்க உட்கார்ந்துருக்கால சூரத்து இந்த நவீன உலகத்தோட உண்மையான பொசக்சி பசப்புகள் அவர்தான். அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டுல பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவரோட பிள்ளைய நினைச்சு அங்க போராடிட்டு இருந்தாரு. இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், இந்த தமிழ்நாடு போராடியது ஒரே ஒரு விஷயத்துக்காக. ஒரு தாத்தா இருக்கிறார். அந்த தாத்தாவோட வார்த்தை தான் ஞாபகத்துல வரும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. உச்சி மீது வானிருந்து வீடுகின்ற போதிலும், உச்சி மீது வானிருந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. டெல்லியில ஃபேர் லைட் தானே கேக்குறாங்க, நீங்க பேண்ட் லைட் சொல்லி திசை திருப்புறீங்க. ஐயா சாமி, 9 வருஷத்துக்கு முன்னாடி விதை இங்க நாங்க போட்டுட்டோம். 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேயே சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து வெள்ளக்காரனுக்கு வழிகட்ட முடியாதுன்னு சொன்னது நாங்க தான். சுதந்திர காலத்துல இருந்தே வாடா சண்டைக்கு வாடான்னு சொல்லி வெள்ளக்காரனை போர்ஸ் அடிச்சு கூப்பிட்டது நாங்க தான். இன்னைக்கு எங்களுக்கு அத்தியாவசியம் இல்லாத ஒரு நீட்டு வேணான்னு ஆரம்பிச்சது நாங்க தான். நார்த் இந்தியாவில பேர் நீட் தானே கேக்குறாங்க, அவங்களுக்கு இப்பதாயா புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு எப்பயோ புரிஞ்சிருச்சு. அவன் இன்னைக்குதான் முதல் படியில ஏறி இருக்காங்கிறதுக்காக நான் 10வது படியில இருந்து முதல் படிக்கு வர முடியாதுங்க. இப்படி நமக்குள்ளாயே பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி கண்டுக்காது. இந்த போராட்டம் மிக நிச்சயமா வெற்றி அடையும், மிக நிச்சயமா வெற்றி அடையும். துப்பாக்கி குண்டுகளால சுட்டு ஓட்ட விழுந்திருக்க, ஏன் தேசம் என் மேல ஏன் துப்பாக்கி எடுக்குது, எனக்கு தேவையில்லைங்கிற ஒண்ண காது கொடுத்து கேளுங்கன்னு போய் நின்னதுக்கு என் மேல துப்பாக்கி எடுக்குதுன்னா, அப்ப நான் நீ துப்பாக்கியால சுட்டாலும் சரி, என் கோரிக்கை உன் செவிக்கு வர்ற வரைக்கும் நின்னுகிட்டே இருப்பேன். நீங்க இவ்வளவே நிக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாரும் தான் போராடி. அநீதியை கண்டு உனக்கு கோபம் வருமே, ஆனால் நீயும் என் தோழர்களே, இது சேகுவார அந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சொன்னது, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொன்னது. நான் பேசுறத நீங்க கேட்க தயாரா இல்லைன்னா அப்புறம் இது என்ன சார் ஜனநாயக நாடுங்கிற கேள்வி இருக்குல்ல.